பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் இம்முறை உலக அளவில் சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல்ல கே.எஸ். ரவிக்குமார் அவர்களோடு சேர்ந்து பியூட்டிஃபுல்லான சாங்லாம் நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அடுத்து என்ன கெட்ட போட போறார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல, மக்கள்கிட்ட, ரசிகர்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட எல்லார்ட்டும் இருக்கக்கூடிய பேச்சு. என்ன கெட்ட போட்டாலும் அவருக்கு பொருத்தமா இருக்கும். அது எப்படி இருந்தாலும் சரிதான், ஹிப்பி வச்சாலும் சரிதான், முடி ஒரு பக்கம் கோதி விட்டாலும் சரிதான், ரெண்டு பக்கம் கோதி விட்டாலும் சரிதான், மொட்டை அடிச்சாலும் சரிதான், சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். ஏன்னா அந்த கெட்டப் என்னவா இருக்குன்னு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு ராணா கெட்டப் என்ன அப்படிங்கிறதா. ஸோ அவருக்கான அந்த கெட்டப்ஸ், அந்த மேக்கப் பற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷுவல் இருக்கு, வீடியோ இருக்கு, முதல்ல அதை பார்க்கலாம். ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. எந்த கெட்ட போட்டாலும் ஒருத்தருக்கு அது பொருந்தது அப்படின்னா அது ஜஸ்ட் லைக் தான் நடந்தக்கூடிய விஷயம் இல்லை. அப்படியாக ரஜினிகாந்த் அவர்களுடைய கெட்டப்பில் இன்னைக்கும் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக அது இருப்பதற்கு காரணமான மிக முக்கியமான மனிதர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய முதல் படமான அபூர்வ ராகங்களில் தொடங்கி சந்திரமுகி வரைக்கும் இவர் தான் அவருடைய ஆஸ்தான மேக்கப் மேன் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள். லெட்ஸ் வெல்கம் திரு சுந்தரமூர்த்தி. ரஜினிகாந்தை பல்வேறு கெட்டப்புகளை உருவாக்குறார். வாங்க சார், ப்ளீஸ். வெல்கம் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. முதல் படம் அபூர்வ ராகங்களுக்கு நீங்க தான் அவருடைய மேக்கப் மேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே அவருக்கு நீங்க மேக்கப் போட்டப்போ எப்படி இருந்தது? என்ன சொன்னார் அபூர்வ ராகங்கள் மேக்கப் போட்டப்போ? ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வந்து வெளியே போயிட்டு வந்தேன். அப்போ பாலச்சந்திரன் என்னை கூப்பிட்டு இது பாரு அந்த ஓரத்தில் ஒரு ஆள் நிற்கிறாரு, இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்காரு, அவர் வந்து தான் அந்த நம்ம வித்யானுடைய ஹஸ்பண்டாக பண்ண போகிறாரு. அவர் எப்படி இந்த கேரக்டர் எப்படிடா இருக்கும் அப்படின்னா, இல்லை சார் ஒரு கேன்சர் பேஷண்ட்றீங்க, ஊர்லேருந்து வந்திருக்காருன்றீங்க. அவருக்கு அப்போ தாடி இல்லை சார், பிளைனாக தான் இருந்தார். ஒரு சின்ன தாடி வச்சுட்டு ஒரு மேலே வந்து ஒரு கோட்டு, பழைய கோட்டு ஒன்று போட்டு ஷர்ட்லாம் இன்சைட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி சரி உடனே டெஸ்ட் போடு அப்படின்னாரு. உடனே அவருக்கு வந்து நான் சின்ன ஒரு தாடி ஒன்று வச்சு மேக்கப் போடல, ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்ம் அது. மேக்கப் போடாமல் அவருடைய அப்போவே வந்து நல்லா கொஞ்சம் டார்க் கலர் தான் இருந்தார். தாடி மாத்திரம் ஒட்டி அவருக்கு அந்த மேலே ஒரு பேண்டு சட்டை போட்டு உடனே வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அவர் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்டே எடுத்தாங்க. டோரை திறந்துட்டு உள்ளே வருவார், அதுதான் ஒரு ஓப்பனிங் ஷாட். அவருக்கு நிறைய கெட்டப் நீங்கள் போட்டிருக்கீங்க, பல்வேறு விதமான பரிமாணங்களை அவரை காட்டுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேக்கப் கெட்டப் எது? அதை நான் சொல்கிறேன். சார் சொல்லுவார். ஆக்சுவலாக முத்துல வந்து யூஸ்வல் மற்ற கெட்டப்லாம் வந்து யார் போட்டுருவார். அந்த ஃபாதர் கெட்டப் முடிச்சதுக்கப்புறம் தட் இஸ் வயசானவர் வருவார்ல, அது வந்து நான் வந்து சார் அது தான் ஸ்பெஷல் மேக்கப் மேன் யாராவது சொல்லலாமா சார், அது வந்து வித்தியாசமாக இருக்கணுமே அப்படின்னு. உடனே சுந்தரமூர்த்தி அப்படி பார்த்தாரு, என்ன இப்படி ஒரு பார்த்தாரு, ஸ்பெஷல் மேக்கப் மேன் தான் இவர் அப்படின்னாரு. சரி நாங்கள் ஒரு டைரக்டராக ஒரு ஆர்வக்கோளாறு இருக்கோம்ல, இல்லை சார் அவர் சூப்பராக பண்ணுறாரு, நிறைய பண்ணியிருக்காரு, எனக்கு பரதேசி வித்தியாசமாக எதாவது பண்ணணும், அந்த வித்தியாசமாக கேட்குறாரு சுந்தரமூர்த்தி. ஓகே தானே நீங்கள் அப்படின்னு. ஓகே. மறுநாள் அந்த கெட்டப்பு சத்தியமாக நானே எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அந்த அளவுக்கு டவுன் டு எர்த் ஒரு கேரக்டரா அவர் நடையிலிருந்து எல்லாமே மாற்றிட்டாலும் அந்த மேக்கப் வந்து அந்த தாடியெல்லாம் ஒட்டி எல்லாம் வச்சு அந்த ரொம்ப வயசானவரா, அதை தானே ஒரு சாமியார் மாதிரியும் இருக்கணும், ஒரு பரதேசி மாதிரியும் இருக்கணும், ஒரு பிச்சைக்கார மாதிரியும் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஃபீல் பண்ண அந்த கேரக்டருக்கு வந்து மறுநாள் அவர் வந்தார். வந்து நின்று அப்படி நின்று சாதாரணமாக அப்படி குனிஞ்சா மாதிரி நின்று, ஓகேவா சுந்தரமூர்த்தி? நான் உடனே சுந்தரமூர்த்தி சார் கை கொடுத்தேன். அந்த ரோல் பண்ணும்போது என்ன நீங்கள் என்ன விட்டீங்களா, நீங்களே நடிங்கன்னு சொல்லி என்ன நடிக்க வச்சிங்களா அந்த சீன்லேயே? அவர் எதற்கவே பேர் நடிக்க வச்சு நான் நடித்தேன். இவருக்கு வேர்த்து இவருக்கு நான் டச்சப் பண்ணுவேன். ரஜினி சார் சொன்னார், அதான் மேக்கப் போட்ட உடனே நீ பெரிய ஆள் நினச்சி இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும், நடிச்சாதான் தெரியும். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட். ரஜினி பல்வேறு வடிவங்கள் எங்களுக்கு காட்டினதுக்காக நன்றி சார். தேங்க்ஸ் லாட். ஆல் தி பெஸ்ட் ப்ளீஸ். தேங்க்யூ சார். அடுத்த பாடலை பாட லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ். வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கொரு வழி கல்லப்பா. வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கொரு வழி கல்லப்பா.
வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையிடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையிடு படையப்பா கைதட்டும் மொழிபட்டு நீ விடும் வெற்றி துளிபட்டு பாறைகள் ரெட்டை பிளவுட்டு உடைபடும் படையப்பா கைதட்டும் மொழிபட்டு நீ விடும் வெற்றி துளிபட்டு பாறைகள் ரெட்டை பிளவுட்டு உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகவானை வெட்டி தலைவண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகவானை வெட்டி தலைவண்டு நடையிடு படையப்பா மிக்க துணிவுண்டு இளைஞர்கள் மக்கள் துணையுண்டு உடன்வர மக்கள் துணையுண்டு முடிவெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலை கட்டு இன்னோர் உயிரை கொன்று உசிப்பது மிருகமடா இன்னோர் உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கனடா யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கைதட்டும் மொழிபட்டு நீ விடும் வெற்றி துளிபட்டு பாறைகள் ரெட்டை பிளவுட்டு உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகவானை வெட்டி தலைவண்டு நடையிடு படையப்பா கத்துணி உண்டு இளைஞர்கள் மக்கள் துணையுண்டு உடன்வர மக்கள் படையுண்டு முடிவெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையிடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு முடிவெடு படையப்பா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பாட வேண்டிய ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கரும் கூட நீங்க ஓகே லெட் அஸ் ஆஸ்க் ஜட்ஜஸ் சந்தோஷ் ஆனாது உங்களுக்கும் ஆர்கெஸ்ட்ராக்கும் நடுவில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அது உங்கள் கன்ஃபியூஷனா ஆர்கெஸ்ட்ராவோட கன்ஃபியூஷனா அங்கே ஆக்சுவலி அனுப்பலை அந்த துண்டுப்பலை பாடி முடிக்கிற மாதிரி ரிவர்ஸ் பண்ணோம் இங்கே அவங்க பிஜிஎம் வாசிக்க பிஜிஎம் வாசிக்க ஆரம்பிச்சிங்க ஓகே அப்போ ஸோ உங்களை குறை சொல்ல முடியாது நல்லா பாடினேங்க சந்தோஷ் தேங்க்யூ சார் இல்லை இவரை மட்டும் கேட்குறீங்களா பக்கத்துல உட்காந்துருக்காரு அவரையும் கேட்க வேண்டியதானே அவங்க தப்பான்னு இல்லை சார் அது கேட்கக்கூடாதா நாங்கள் கேட்கக்கூடாது சார் எங்களுக்கு நான் கேட்கலாம் சார் என்ன சார் அவர் சொல்கிறது கரெக்ட் அப்படி தான் ரிக்வெஸ்ட் பண்ணீங்களா பார்த்தியா இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு யார் தப்பு அவங்க தப்பு பண்ணாங்களா யார் மேலே தப்பு அதெல்லாம் உடனே கேட்டுருணும் அப்புறம் என்ன அது கதையா இருக்கு கண்டிப்பா தப்பு யாரோட மிஸ்டேக்கு அவரோட மிஸ்டேக் தான் சார் பிகாஸ் ரிகர்சல் வி ஆர் ரிட்டன் த நோட்டேஷன்ஸ் அண்ட் தி எத்தனை பார்ஸ்ன்னு சொல்லி வரும் சொல்லி எல்லாமே எழுதியே இருக்கும் ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ திஸ் இஸ் ராங் என்ன சந்தோஷ் உங்களை பற்றி இப்படி சொல்றாரு நீங்க ஏதாவது அவரை பற்றி சொல்லுங்க ரெக்கார்ட் பண்ண வச்சிருக்கேன் சார் அப்புறம் ஃபைன் அப்புறம் நேரா வந்து கிட்ட வாங்க கோர்ட் மார்ஷல் பண்ண முடியுமா ஓகே இட்ஸ் ஆல் இன் தி கேம் இட்ஸ் ஆல் இன் தி கேம் லைவ்ல பலது நடக்கும் யார் மிஸ்டேக்குன்னெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது யாரும் கண்டே பிடிக்க முடியாது எனக்கு என்னன்னா அந்த அந்த சங்கதியெல்லாம் பாடும்போது கான்ஃபிடென்ட்டாக இல்லை நீங்கள் இன்னும் வாட் ஹேப்பன் டு யூ சந்தோஷ் யூ சச் அ கான்ஃபிடென்ட் சிங்கர் என்ன ஆச்சு உங்களுக்கு நீங்கள் ஏன் என்னாச்சு சீரியஸா ஒரு 2 ரவுண்டாக நானும் பார்க்குறேன் ரொம்ப சோகமாக இருக்கேங்க ஏன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ் சந்தோஷ் யூஆர் அ குட் சிங்கர் நான் ஐ டெல் யூ ஒன் மோர் சாருக்கு தெரியாத ஒரு இன்சிடென்ட் இருக்குது மின்சார பூவே அந்த பாட்டில் நித்யஸ்ரீ அவங்க தான் பாடினாங்கல்ல ஃபீமேல் ஸோ
ஷி sang the song for almost 2.5 hours. கேட்டோன்னே நான் டென்ஷன் ஆகிட்டேனா. ஐ வாஸ் ஸோ அப்செட். ஏன்னா எப்படா இது இந்த மாதிரி ஜதி வருது தன்னால் ஆளா அப்படின்னா இஷ்டத்துக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ரஹ்மான் சார்கிட்ட சொன்னேன், நான் அந்த மாதிரி நான் தப்பான ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டேனோ, ஷுட் ஐ கோ பேக் டு மை ஏர்லியர் ப்ரொஃபஷன். அந்த பாட்டு நிதிஷ்ரீ பாடினதுக்கப்புறம் எனக்கு he said one thing, he said, அது அஃப்கோர்ஸ் நிதிஷ்ரீ ரொம்ப நல்லா பாடினாங்க, பட் there is something unique in what you sang. அது வந்து வேற யாருக்கும் கிடையாது. You know, it changed my life. That is what I want to tell you. You don't think about what others and all, no. மற்றவங்க சங்கதி போடுறாங்க, அது போடுறாங்க, you don't bother about that. You're good. ஸோ அது வேணும். பட் இன்னைக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. குட் லக். டோன்ட் வரி சந்தோஷ். ரஜினி சாருக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் கான்ஃபிடென்ஸ். அவர் பாடலை பாடுகிற போது எல்லாருக்குமே கான்ஃபிடென்ஸ் வரும். ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, பெஸ்ட் விஷஸ். இந்த கடுமையான போட்டியில் தொடர்ந்து பங்கேற்று கடைசியில் வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறவர் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற பட்டத்தை மட்டுமல்ல, அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் பரிசாக அவர்களுக்கு காத்திருக்கிறது. மனம் தாவிடும் அது இந்த இடம், இந்த இடம் ஒரு கடம். மண்ணில் சொர்க்கம் வந்தது, அது மனதில் அழகாய் தங்குது. எல்லாம் இனிமையுள்ளது, இதயம் இதையே நாடுது. அது இந்த இடம், இந்த இடம் ஒரு கடம். Temple Green Varagadam from Arun Excello. Airtel Super Singer 3 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.